நாம இன்னைக்கு பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். கொழுக்கட்டை பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில 1 ஸ்பூன் நெய் விட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில 1 ஸ்பூன் நெய் விட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைய வச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் தனியா ஒரு பாத்திரத்தை மாத்திட்டு ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு பாத்திரத்தை வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பு மிதமான தீயில வச்சு வறுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கையில நெய் அப்ளை பண்ணிட்டு மாவு எடுத்து கையில வச்சு இந்த மாதிரி பிடிச்சு இட்லி தட்டுல வச்சிடலாம். இட்லி தட்டுல வச்சு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி இட்லி தட்டை இட்லி பாத்திரத்துல வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். 20 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.